Good morning, dear children. Welcome you all to the 9th standard. So, எல்லாருமே ஹையர் செகண்டரிக்கு வந்தாச்சு. 10th பேசிக் தான் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 9th வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ நிறையா பேசிக் தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ பேசிக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா படிங்க. ஸோ இன்றைக்கி சோஷியல் கிளாஸ். ஸோ இந்த சோஷியல் கிளாஸில் ஃபஸ்ட் பார்க்க போகிற லெசன் எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி இன் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ எவால்யூஷன்றது வந்து க்ரோத்து. ஸோ க்ரோத் ஆஃப் ஹியூமன்ஸ், அந்த ஹியூமனோட க்ரோத்னால் எப்படி சொசைட்டி டெவலப் ஆச்சு, அதுவும் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில். அப்படின்னா முன்னாடி, ப்ரீவியஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக் பீரியட். சரியா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன்லேயே நம்மளோட என்டையர் வேர்ல்டு நம்மளோட கையில் இருக்குது. ஸோ இதுக்கான பேசிக் நாலேஜ் வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா முன்னோடிகள்னு அர்த்தம். ஸோ அவங்க மூலயமா தான் நம்மளுக்கு அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மாடர்ன் லைஃப்க்கான ஃபவுண்டேஷன் ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள்னால தான் கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சக்கரம், இப்போ வந்து ஒரு வண்டி நிறையா நம்ம வெஹிக்கிள்ஸ் நம்ம நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான சக்கரத்தை கண்டுபிடிச்சது ப்ரீஹிஸ்டாரிக் மேன் தான். ஸோ அந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வந்து ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள்ஸ்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். அவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்மவே சொல்லலாம். ஸோ இதுக்கான எவிடன்ஸாக நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் டூல் மேட் பை ஹியூமன்ஸ்னால் டெவலப் பண்ணப்பட்ட டூல்ஸோட பேர் தான் ஆர்டிஃபேக்ட்ஸ். காக்னிஷன் அப்படின்றது நாலேஜ். ஸோ நாலேஜ் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக. இப்போ லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைகை லாங்குவேஜாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் இப்போ நம்ம லெட்டர் ஃபார்மேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி காக்னிஷன் அப்படின்றது நாலேஜோட க்ரோத். சரியா? ஸோ இது எல்லாமே ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். தென் ஆர்கியாலஜி, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட். ஸோ ஆர்கியாலஜி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதை எதுக்கு மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். சும்மா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் ரிமைன்ஸை வச்சு நம்ம வந்து ஹியூமன் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆர்கியாலஜி. பேலியாந்த்ரோபாலஜி அப்படின்றது ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸோட ஃபாசில் ரிமைன்ஸ். ஸோ ஃபாசில் ரிமைன்ஸ் அப்படின்றது பாறைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸோ எலும்புகள்லேருந்து நம்ம கிடைக்கும். ஆரிஜின் ஆஃப் எர்த் அண்ட் ஜியாலஜிக்கல் ஏஜஸ். ஸோ எர்த்தோட ஆரிஜின் பற்றி படிக்கிறது தான் இந்த ஆரிஜின் ஆஃப் எர்த்து. ஸோ அப்போ ஹியூமன்ஸ் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா எர்த்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பற்றி யோசிக்கும் போதே அப்போ இருந்த பீப்புள்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலயமா ஒரு சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி சர்வே பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்மளால் ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ மெயினாக நம்மளுக்கு இதுக்கான எவிடன்ஸ் வந்து ராக்ஸ், அதாவது பாறைகள்லேருந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஃபாசில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா பாறைகளில் கிடைக்கக்கூடிய அந்த எலும்புகள். ஸோ அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் மூலமாக அது வந்து எந்த பீரியடை சேர்ந்தது, எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டதுன்றதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேலியாந்த்ரோபாலஜிஸ்ட்டும் ஆர்கியாலஜிஸ்ட்டும் சேர்ந்து அந்த சாயில்ஸ் அண்ட் ராக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஈராஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ ஈராஸ் அப்படின்றது லாங் பீரியட். ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணது அப்படின்னா இந்த டைனோசர்ஸ் இருந்தது, தென் ஹியூமன் ஏப்ஸ் இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இதில் ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நியர்லி 4.54 மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகோ, அதாவது எர்த் வந்து இந்த வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் எமர்ஜ்டு 3.5 பில்லியன் இயர்ஸ் ஆகோ. இப்போ எர்த்து வந்து 4.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் முன்னாடி உருவாச்சு. மைக்ரோ ஆர்கானிசம் உயிரினங்கள் வந்து உருவானது 3.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லேருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் நிறையா பீரியடில் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஈராஸ் மாதிரி பிரித்தாங்க. ஸோ அதில் மீசோசோயிக் ஈரா, ஆந்த்ரோபோலசைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆந்த்ரோபிதீஷியன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹியூமன் ஏப்போட வெரைட்டிஸ். ஸோ இந்த பிக்சர் மூலமாக அது நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு ஹியூமன் ஏப்போட பிக்சர் தான் அது. வந்து
ஆஸ்ட்ரலோபிதீஷியன்ஸ். ஸோ இந்த பிக்சர் வந்து எப்படி வந்து ஏப்ஸ்லேருந்து மனுஷன் வந்து உருவானா அப்படின்றதோட டிஃப்ரென்ஷியேஷன் இதில் தெரியும். தென் மீசோசோயிக் ஈரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் வந்து நிறையா டைனோசர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைனோசரோட வெரைட்டிஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த பீரியட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மீசோசோயிக் ஈரா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது போக நிறையா உயிரினங்களும் இந்த டைமில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹியூமன் என்கொயரிஸ் இன்டு த பாஸ்ட் அண்ட் ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்ட், ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன். ஸோ ஸ்பெக்குலேஷன் அப்படின்றது வந்து அதாவது நாலேஜ். சரியா? ஸோ முன்னாடி இருந்த பீப்புள் வந்து எப்படி வந்து டெவலப் ஆனாங்க, அவங்களோட நாலேஜ் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, ஸோ எப்படி வந்து அவங்களால அந்த டூல்ஸு இல்லை அவங்களோட சயின்டிஃபிக் நாலேஜில் அவங்களால எப்படி டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றத பற்றி யோசிக்கிறது தான் இந்த ஸ்பெக்குலேஷன். ஸோ ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக டெவலப் பண்ணது தான். ஸோ இந்த பிக்சர் மூலமாக நம்ம நெருப்பு வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது நிறையா சயின்டிஃபிக்கான பொருட்கள் எல்லாமே எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு இந்த பிக்சரில் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்கியாலஜி. ஜியாலஜி அப்படின்றது எர்த்தை பற்றி படிக்கிறது, பயாலஜின்றது பயோஸ்பியர் உயிரினங்கள் பற்றி, ஆர்கியாலஜின்றது அந்த கிடைக்கக்கூடிய ரிமைன்ஸை வச்சு நம்ம ஹியூமன் பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது ஆர்கியாலஜி. ஸோ இதுக்கான டெவலப்மெண்ட்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் 15th and 16th centuryயில் ரெனைசான்ஸ்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி. ஸோ அந்த டைமில் என்ன செஞ்சாங்கன்னா முன்னாடி இந்த பீப்புளை பற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காண்டி நிறையா வந்து மியூசியம்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மியூசியம்னாலே உங்களுக்கு தெரியும், அங்கே ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் வந்து உங்களுக்கு அங்கே நிறையாவே இருக்கும். சரியா? ஸோ அது மூலியமாக தான் நம்ம இப்போ வந்து நம்மளால் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கான ஃபவுண்டேஷன் 15th and 16th centuryலேயே செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது கிங்டம் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, மன்னராட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மொனார்க்கிக்கல் ரூல்லையே வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச ரிமைன்ஸ். ஸோ அதாவது அவங்க வாழ்ந்த பீரியடில் ஹியூமன்ஸை பற்றி தெரியும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்ச ரிமைன்ஸ் எல்லாமே சேகரித்து வச்சுருந்தாங்க. தென் அது போக டார்வினோட தியரி, பயாலஜிக்கல் எவல்யூஷன் இந்த டைமில் உருவாகுது. தென் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் மூலமாக நிறையா ரிமைன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டஸ்ட் மியூசியம், த மியூசியம் ஆஃப் என்னிகல்டி இன் அண்ணா. இது எங்கே இருக்குன்னா மெசபடோமியாவில் இருக்குது. ஸோ இது மூலமாக அந்த மெசபடோமியா மட்டும் கிடையாது, நிறையா கிங்டம்ஸில் வந்து இந்த மாதிரி மியூசியம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலயமா இப்போ வந்து நம்மளால் அந்த பீப்புள் வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது வந்து எப்படி வந்து அவங்க நேச்சரோட அடாப்ட் ஆனாங்க அந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் அப்படின்றத பற்றி சர்வை பண்ணுறது தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஜை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ இந்த நேச்சுரல் செலெக்ஷன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ல்ஸ் டார்வினோட தியரி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ சார்ல்ஸ் டார்வினோட ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் இன் 1859. ஸோ அந்த இயர்லேயே வந்து உயிர்செல் உயிரினங்கள்லேருந்து எப்படி க்ரோத் ஆச்சுன்றது அந்த தியரி சொல்லும். தென் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மீன்ஸ் இதுவுமே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபாசில் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட் தட் டர்ன்ஸ் இன்டு ஸ்டோன் ஓவர் a period of time. ஸோ அப்போது ஒரு அனிமல்ஸோ இல்லை பிளான்ட்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோனோடு போய் அங்கே கிடைக்கக்கூடிய அதோட போன்ஸ் தான். சரியா? ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஸ்டோன்ஸ்குள்ளே இல்லை அப்படின்னா சாயில்ஸ்குள்ளே அதோட போன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு அது வந்து எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? அது வந்து ஃபாசில்ஸை. தென் இதை வச்சு நம்மளோட பீரியட்ஸை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது பீப்புள்ஸ் வந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஸ்டோன் மூலமாக உருவாக்குனாங்க, அதனால இதுக்கு பேர் வந்து ஸ்டோன் ஏஜ். ஸோ பின்னாடி பிக்சர்ஸ் வரும். ஸோ அது ஸ்டோன் ஏஜுக்கான எவிடன்சஸ். தென் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்றது மெட்டாலஜி. இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டல். ஸோ இந்த மெட்டல் யூஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணது தான் இந்த பிரான்ஸ் ஏஜ். தென் அயன் யூஸ் பண்ணனால அதுக்கு பேர் அயன் ஏஜ். ஸோ இந்த ஸ்டோன் ஏஜ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டோன் ஏஜுக்கான எவிடன்சஸ் தான் இந்த பிக்சர்ஸு. சரியா?
இந்த பிக்சர்ஸ் வந்து அந்த ஸ்டோன்ஸ் மூலமாக எப்படி வந்து ஃபயர் கண்டுபிடிச்சாங்க, தென் இந்த வீல்ஸ் கண்டுபிடிச்சது, இது எல்லாமே வந்து இதில் ரெஃப்ளெக்ட் ஆகும். இது போக இதில் நிறையா வந்து அவங்க டூல்ஸ் வந்து நிறையா கண்டுபிடிச்சாங்க. இந்த டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்றது வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது, டூல்ஸ்ப்பா. ஸோ இந்த டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறதுக்கு, ப்ளஸ் வந்து நெருப்பு வந்து உருவாக்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க இந்த ஸ்டோன்ஸே வந்து டூல்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நிறைய அவங்களோட யூசேஜ் வந்து ஸ்டோன் இருந்தனால தான் இந்த ஏஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு அதெல்லாமே ரெஃப்ளெக்ட் பண்ணுது. சரியா? தென் பிரான்ஸ் ஏஜ்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ மெட்டாலஜி. ஸோ இந்த மெட்டலை யூஸ் பண்ணி அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது தான் இந்த மெட்டல் ஏஜ். ஸோ இதில் நிறையா டூல்ஸ் பண்ணாங்க, ஆர்னமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அந்த கத்தியோட ஹேங்கர் வந்து மெட்டல்லையும் அதோட ஷார்ப் எட்ஜ் வந்து ஸ்டோன்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கூட செஞ்சாங்க. இது வந்து மெட்டல் ஏஜ். ஸோ இது எல்லாமே நிறையா அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ்க்கான எவிடன்சஸ். இதன் அடுத்து வர்றது வந்து அயன் ஏஜ். ஸோ இது எல்லாமே அயன்ஸ் தான், நம்மளுக்கு கிடைச்ச அவங்க யூஸ் பண்ண அயன்ஸ். இது எல்லாமே டூல்ஸ், அவங்க வேட்டையாடுறதுக்கும் இல்லை அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சமைக்கிறதுக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து அயன் ஏஜ் பீரியடில், இந்த அயன் ஏஜ் பீரியடில் அவங்க அயன் யூஸ் பண்ணனால அதுக்கு பேர் அயன் ஏஜ். சரியாம்மா? ஓகே. ஸோ இதுக்கான கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மிஸ்ஸோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் நடத்துனது நல்லா படிங்கம்மா. ஓகேயா? தேங்க்யூ.